Daily. Taste the Daily. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காற்று மற்றும் இடியுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பிரியங்கா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுமார் 2 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடித்த கனமழையால் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கோவை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பரவலாக இன்று காலை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. மேலும் தற்போது அக்னி நட்சத்திரம் தொடங்கிய கோடை காலத்தில் வெயில் பொதுவாக கொளுத்தும் என்ற நிலைக்கு பதிலாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த முறை மழையால் அக்னி வெயில் குறைந்து குளிராக உள்ளது. இதனால் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே மிதமான வெப்பநிலை காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாலையில் வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, விசாரம், நவல்பூர் மற்றும் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது 1 மணி நேரத்துக்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வருகிறது. மேலும் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேக்கமும், அதே போன்று பார்த்தீங்கன்னா மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டு இதனால் இந்த கனமழை காரணமாக பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன். Taste the Daily.